ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹல்க் விசஸ் வூல்வரினோட இஷ்யூ 1. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட அடுத்த காமிக்கை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அல்டிமேட்ஸ் 2 பார்த்தேன். ஸோ போடுறேன் ப்ரோ. அதை நான் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். அந்த காமிக்கோட ஸ்டோரி எனக்கே ஃபுல்லாக மறந்து போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் ஒரு தடவை படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அடுத்து அதில் கொஞ்சம் இஷ்யூஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 15 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகமும் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போடுறேன். இன்னும் கோஸ்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதையுமே முடிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நடுவில் கொஞ்சம் நல்லா இன்னும் சமயம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ பார்த்தீங்கன்னா மாட்டின காமிக் தான் இது. ஸோ ஹல்க் விசஸ் வூல்வரின். ஸோ உங்களில் எத்தனை பேர் ஹல்க் ஃபேன்ஸ், எத்தனை பேர் வூல்வரின் ஃபேன்ஸ் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் என்னோட காலை உணர முடியலை. எனக்கு சுத்தமாக உணர்ச்சி இல்லை. என் காலை என்னால் ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னு ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வூல்வரின் அங்கே இருக்க ஃபுல் பனியில் ஃபுல் பிளட்டோட பார்த்தீங்கன்னா படுத்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இன்னும் சரியாக ஞாபகம் வரல. ஸோ அவரால் இப்போதைக்கு அவரோட காலை மட்டும் பார்த்தீங்கன்னா உணர முடியல அப்படின்றத சொல்கிறாரு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, அவன் தானே காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வூல்வரின் சொல்கிறாரு. ஸோ ஹல்க் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வூல்வரினோட உடம்பை 2ஆக பிச்சு இந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வூல்வரினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு அடமாட்டினம் உடம்பை ஹல்கால் உடைக்க முடிஞ்சது. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் இன்டெஸ்ட்ரக்டபிள். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஹல்கால் இதை பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம். இதே கேள்வி வூல்வரினுக்குள்ளேயுமே இருக்குது. பட் ஸ்டில் ஹல்க் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் தெம். ஸோ இருக்கிற எல்லாரை விட பார்த்தீங்கன்னா ஹல்க் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் எந்திரிச்சு தன்னோட வயிற்றுக்கு கீழே பார்க்குறாரு. அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இங்கேருந்து 4 மைல் தூரம் தள்ளி இருக்குது. 4 மைல் தூரம் தள்ளி மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வூல்வரின் இந்த பக்கம் சொல்கிறாரு. ஸோ ஹல்க் நம்ம வூல்வரினோட இன்னொரு பாதி பாடியை பார்த்தீங்கன்னா மலை மேலே, அதுவும் 4 மைல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா போட்டு போயிருக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வூல்வரின் அவரோட கிளாஸை வச்சு அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போகிறாரு. நிக் ஃபியூரி, நீ தானே இல்லை அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வூல்வரின் நிக் ஃபியூரியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம வூல்வரின் எதுக்காக ஹல்கை துரத்திட்டு வராரு, எதுக்காக இப்போ நிக் ஃபியூரி பேரை சொல்கிறாரு அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்குது. ஸோ அதை இப்போ நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம வூல்வரின் பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரியோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு. ஸோ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா ஹெலிகேரியர் கிடையாது. இடத்துல இருக்க ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான். வழக்கமாக நிக் ஃபியூரி எப்போவுமே காற்றுல தான் இருப்பார். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வூல்வரின் உட்காந்துருக்க. ஸோ சொல்லு வூல்வரின், உனக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த பெயிண்டிங் இங்கே இருக்குது, நீ பார்க்குறல, உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? சும்மா சொல்லு. ஏன் இப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே இருக்கேன்? ஏதாவது சீக்கிரம் ஏதாவது வேணுமா? சீக்கிரம் ஏதாவது படிக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம நிக் ஃபியூரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நிக்கி, நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறேன். நீ என்னை தேவையில்லாம இங்கே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு என் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கேன். கமான் வூல்வி, கொஞ்ச நேரம் ஏதாவது பேசலாம், சும்மா ஜாலியாக பேசலாமே, இதில் என்ன தப்பு இருக்க போகுது? நிக்கி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன பேசலாம் வேலை இல்லாதவங்க பண்ணுறது. எனக்கும் நிறையா வேலை இருக்குது, உனக்கும் நிறையா வேலை இருக்குது. இப்படி சுற்றி வலிச்சு பேசாமல் நீ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்தனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன், சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம வூல்வரின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம நிக் ஃபியூரி, சரி நான் எதுக்காக கூப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன், சும்மா நீயே கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எதுக்காக கூப்பிட்டுருப்பியா? நீ கூப்பிட்டுருக்கிற இடம், இந்த இடம் புதுசாக இருக்குது. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது. நீ எப்போவுமே ஹெலிகேரியர்லாம் மீட் பண்ணுவோம். இப்போ நீ மீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் ஷீலுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ உனக்கு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கேன், அதுக்காக நீ எனக்கு கூப்பிட்டுருக்குற. ஸோ இதில் எது வேணா இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணு யார், அது நீ முதல்ல என்கிட்ட சொல்லி ஆகணும். என்னால் ஸ்மெல் பண்ண முடியும், உனக்கு தெரியும்ல. லோகன், என்ன பேசுகிற நீ? அந்த இடத்துல யாருமே இல்லையே. நிக்கி, உன்னால் என்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஒரு செகண்டு, அந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே லேடிஸ் தான். அவங்க கிட்டேருந்து வர சோப் வாசனை எனக்கு நல்லாவே தெரியும். நிக், உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. நீயே இப்போ உள்ள யார் இருக்கான்னு சொல்ல போறியா, இல்லை நானாக போய் முகத்தை கிழிச்சு பார்க்கணுமா? எப்படினாலும் சரி, எனக்கு ஓகே தான். சரி வூல்வரின் இரு, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக் ஃபியூரி அவர் டேபிளுக்கு கீழே இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண அந்த பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி இருந்து 2 பேர் வெளியில் வராங்க. அண்ட் லோகன், இவங்க தான் ஜெனிஃபர் வால்டர்ஸ் அண்ட் பெட்டி ராஸ். இவங்க 2 பேரையுமே உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஹாய், எப்படி இருக்கீங்க லேடிஸ்? சரி சொல்லு நிக், இவங்களுக்கும் இதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? என்னை எதுக்காக இதுக்கு கூப்பிட்ருக்க? இவங்க 2 பேரை எதுக்காக அங்கே நீ ஒளிய வச்சுருக்க? லோகன், இங்கே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த பக்கம் இருக்க ஜெனிஃபர் வால்டர்ஸும் இன்னொரு ஆளும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிக் பிரைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் பற்றின ஒரு ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. இருந்துட்டு போகுது நிக். பட் ஆனால் இன்னொரு ஆள் யார், அவனை நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம வூல்வரின் கேட்க. ஸோ நம்ம வூல்வரின் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேனர் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளே கண்டெயின் ஆயிருக்கிறது என்ன அப்படின்னா ஹல்கோட பூப்.
ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த பூப்பில் முக்கியமான விஷயம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனோட விரல். ஸோ இந்த பக்கம் நம்ம வூல்வரின் இது மனுஷனோட விரலா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க நம்ம நிக் ஃபியூரி ஆமாம் அது மனுஷனோட விரல் தான். சரி சொல்லு நிக், எதுக்காக நீ இப்போ ஹல்கோட பூப்பை ஏன் கிட்ட காட்டிகிட்டு இருக்க, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் கேட்டுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பெட்டி ராஸ், இதுக்காக தான் இவனை நாங்கள் கூப்பிட்டு வர வேணான்னு சொன்னேன். இவனை கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்மேனுக்கு இது தெரிஞ்சிடும். ஜேவியரால் இவனோட மைண்டை ரீட் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இது நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் சீக்கணும். இன்னொருத்தர் எதுக்காக நீங்கள் இப்போ உள்ள கூப்பிட்டீங்க, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம நிக் ஃபியூரி வாயமுடு ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி சொல்லிடுறாரு. பெட்டி ராஸ் உடனே அமைதியாடுறாங்க. ஸோ நம்ம நிக் ஃபியூரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜேவியரால் மைண்ட் ரீட் பண்ண முடியாத ஒருத்தன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னா இந்த உலகத்துல ஒருத்தன் தான் இருக்கிறான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறது கரெக்ட் தானே லோகன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவர் கேட்க ஆரம்பிக்க நம்ம லோகன் ஜேவியரால் என்னோட மைண்டை ரீட் பண்ண முடியாதுன்னு தெரியாது. ஆனால் என் கிட்ட இருக்க அடல்ட் மேகசின்ஸ் அவன் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதை வச்சு பார்க்கும்போது அவனால் ரீட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி இந்த பூ உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் கேட்க ஆரம்பிக்க இது நாங்கள் கடைசியாக டிபெட்லேருந்து கண்டுபிடிச்சோம். ஸோ நேற்று தான் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி சொல்கிறாரு. ஹல்காவில் பிரச்சனை வருது, நீங்கள் தான் ஆல்ரெடி அவனை நியூக் போட்டு முடிச்சிட்டீங்கன்னு நினச்சேன், அவன் கதை இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வூல்வரின் இந்த பக்கம் கேட்க நாங்கள் நினச்சதை விட அவன் டஃப்பாக இருக்கிறான். ஸோ அவனோட கதை இன்னும் முடியல. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் அவன் இப்போ ரேம்பேஜில் இருக்கிறான். இந்த உலகம் முழுக்க அவன் நிறைய இடங்கள்ல சேதத்தை உண்டாக்கிட்டான். ஏற்கனவே பாரிஸில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறான். பாரிஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் பாம் போட்ட மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு பாம்கான எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் கிடைக்கல, எந்த ஒரு ஃபயரும் அந்த இடத்துல கிரியேட் ஆகலை. பட் ஆனால் உயிரிழப்புகள் ஆல்ரெடி அதிகமாக போய்கிட்டே இருக்குது. அயர்லாண்டில் ஒரு பக்கம் ஏகப்பட்ட மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா செத்துருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சைடில் இருக்க ஓநாய்கள். ஏன்னா அது காட்டுக்கு நடுவில் இருக்குது, ஓநாய்கள் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனை வருஷத்தில் இல்லை அது ஓநாயா திடீர்னு இப்போ வந்திருக்க போது. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியல அவங்க பார்த்துட்டு இருக்க ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு. இதோட நிற்கலை வூல்வரின். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஜியாகிரபிக்கலாக பார்க்கும்போது அந்த இடத்துல எர்த்குவேக் வந்ததுக்கான எந்த ஒரு ரீசனுமே தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் வூல்வரின் இந்த பிரச்சனை எல்லாமே ரொம்ப சாதாரணமான சின்ன விஷயங்கள்லாம் கிடையாது. நம்மளால் சும்மா எதையோ ஒரு விஷயத்தை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. இந்த புள்ளிக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய தலை இருக்குது. அந்த தலை என்னன்றதையுமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வூல்வரின் கேட்க ஆரம்பிக்க அஃப்கோர்ஸ் வேறு யார், நம்ம பேனர் தான். ஸோ நம்ம பேனரால் தான் இப்போ இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக தான் நான் மெயினாக ஒன்றை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் சொல்கிறாரு. ஸோ நம்ம வூல்வரின் இந்த பக்கம் திரும்பி பார்க்க அதனால தான் இவன் இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லி பெட்டி ராஸ் பார்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஹல்க் இதுக்கு முன்னாடியே நிறைய மக்களை கொண்டிருக்கிறான். ஸோ அதனால அவனுக்கு பப்ளிக்காக ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது, பப்ளிக்காக அவனை எக்ஸிக்யூஷன் பண்ணோம். ஸோ இது ஷீல்டோட ரெஸ்பான்சிபிள். பட் நான் வேணும் உயிரோட இருக்கிறான் அப்படின்றது ஷீல்டோட பிரச்சனை தான் அப்படின்றத பெட்டி ராஸ் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம லோகனுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் கிளியராக புரிய வருது. நிக், நீ எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்க போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது வேலை போயிடக்கூடாதுன்னு என்னை இங்கே கூப்பிட்டுருக்குன்னு. சரி சொல்லு என்ன பண்ணணும்னு சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வூல்வரின் சொல்ல ஆரம்பிக்க நம்ம நிக் ஃபியூரி நீ ஹல்கை தேடி கண்டுபிடிக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பெட்டி ராஸ் அவன் ஒன்றும் மிருகம் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அவன் பேர் ப்ரூஸ். நீ ப்ரூஸை கண்டுபிடிக்கணும், ப்ரூஸை தான் நீ தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டி ராஸ் சொல்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம வூல்வரின் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, இவனுக்கு பிரச்சனைனா அவன் வருவான், அவனுக்கு பிரச்சனைனா இவன் வருவான். நீ வேணா எல்லாத்தையும் பிரித்து பார்க்கலாம், ஆனால் என்னால் அப்படி பார்க்க முடியாது, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம வூல்வரின் சொல்ல பெட்டி ராஸோட கண்ணீர் தேங்கி நிற்குது. ஸோ பெட்டி ராஸ் உடனே அங்கேருந்து வேகமாக நவுந்துடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம நிக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை கொடுக்குறது அப்படின்னா கண்டிப்பாக பிளாக்மெயில் பண்ண வேண்டியது தான் இருக்கும். ஆனால் உடனே நான் மிரட்ட கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன லோகன், உனக்கு நான் ஒரு மோட்டார் சைக்கிள் அப்புறமா கொஞ்சம் பணம், அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்துக்கான காரணமான ஆளுங்க யாருன்றதை உனக்கு காட்டினா போதும் தானே அப்படின்னு சொல்லி பற்றி கேட்க நம்ம வூல்வரின் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவன் டஃப்னு சொன்னல அதுவே போதும், எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான் அவனோட சென்ட், அவனோட வாசனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னால் அவனை மோப்பம் பிடிச்சி எங்கே இருக்கான்றதை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் கடைசி அவன் பூ எங்கேருந்து கிடச்சிதுன்னு சொன்னேன், டிபெட் தானே, நான் அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிடுறேன், ஆனால் அதே சமயம் எனக்கு அவனோட சென்ட் தேவை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் நம்ம வூல்வரினை கூட்டிகிட்டு போய் நம்ம வூல்வரினோட சென்ட்டை காட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வூல்வரினுக்கு சென்ட்டை காட்டுறது அப்படின்னா நம்ம ப்ரூஸ் பேனரோட ஒரு பிளட் சாம்பிள் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனிஃபர் வாட்டர்ஸ்ட்டை நம்ம வூல்வரின் கேட்குறாரு. ஸோ எதனால் இதெல்லாம் நடந்துச்சு, எந்த பிரச்சனை இதுக்கெலாம் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க இந்த பக்கம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்டி ராஸ் அவங்க கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவன் டென்ஷன் ஆகி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வூல்வரின் லேடி டென்ஷன் ஆனால்
ஹோட்டலுக்கு போய் அங்கே இருக்க சர்வர் சரியாக சர்வ் பண்ணலன்னா அவனை கத்துறது தான் 800 பேரை கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி சுற்றுறது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் அங்கே இருக்க ஒரு ஷூட் கேஸை ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேருந்து ஒரு பிளட் சாம்பிளை எடுக்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட பிளட் சாம்பிள். ஸோ அந்த பிளட் சாம்பிளை எடுத்து நம்ம லோகன் கிட்ட கொடுக்க நம்ம லோகன் அதை மோந்து பார்க்குறாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த சென்ட்டை அவர் ஞாபகம் வச்சுப்பாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம ஹல்கால எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் அங்கே சொல்லிட்டு அங்கேருந்து அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரியும் உனக்கு ப்ரூஸுக்கும் ஹல்க்குக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுன்னு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எனக்கு புரியுது. ஆனால் ப்ரூஸ் உண்மையிலே நல்லவன். ஸோ அதனால் ரொம்ப நேரம் இழுக்காம அவனை கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டுரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபர் வாட்டர்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு கிளாஸ் ஊற்று. ஏய், நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உன் பேர் என்ன? உன் பேர் என்னமோ சொன்னியே, நான் மறந்துட்டேன். இந்த டவுனில் ஏன் எங்கேயுமே லேடிஸே இல்லை, ஃபுல்லாக ஜென்ஸ் மட்டும் இருக்கிறாங்க? எனக்கு உங்கள் பாஸை தெரியாது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் எதிரில் இருக்கவும் சொல்ல நம்ம வூல்வரின் தெரியாது, உன் முகத்துலேயே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம வூல்வரின் பக்கத்தில் திடீர்னு ஒரு சென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறாரு. ஸோ வேகமாக நம்ம வூல்வரின் அங்கேருந்து கிளம்புறது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட் எங்கேருந்து வருது அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ தூரத்தில் ஒருத்தவங்க யார்கிட்ட இருந்தோ காசு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வூல்வரின் அவங்கள பார்த்ததும் அவங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஸோ அவங்க அங்கே இருக்க ஒரு மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. நம்ம வூல்வரினும் அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த மலைக்கு நடுவில் பிரம்மாண்டமாக கதவெல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம வூல்வரின் அந்த இடத்துல போய் ஸ்மெல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை வேகமாக திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹல்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாரு. அண்ட் முக்கியமான விஷயம், இது யாராவது ஸ்மால் பாய்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே வீடியோ கட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு இன்னமும் பிளட்டியாக, இன்னமும் கோரா, இன்னமும் R-rated மூவ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் அவரை டிஸ்டர்ப் பண்ண கோவத்தில் கண் முழிச்சு பார்க்குறாரு யார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம வூல்வரின், ஹேய் ப்ரூஸ், எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நான் இங்கே ஒரு வேலைக்காக வந்திருக்கேன். அதான் வந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு உன்னையும் பார்த்துட்டு இதையும் முடிச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன். சொல்லு, ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் கேட்க இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாரு. நம்ம வூல்வரின் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரோட கிளாஸை வெளியில் எடுக்க இதோட இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த இஷ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டுமே ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறமே நான் போட போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வூல்வரின் மிஸ்ஸஸ் ஹல்க் அந்த ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கு நான் போட்டிருந்த பேட்மேன் வீடியோஸ் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி செமையாக இருக்கும். இன்னைக்கு போட்டு இந்த வீடியோட வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரி முடியுது. ஸோ இதே மாதிரி நான் அடுத்து இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ guys, thanks for watching and thanks for subscribing. Bye everyone, see you soon.